வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனமே நினைவுகளை மறந்துவிடு கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். புரண்டு படுத்தாள் மங்களம். சௌகரியமான கட்டிலும் மெத்தையும் மின் விசிறியும் இருந்தும் தூக்கம் வருவேனா என்றது. தலைப்புறம் இருந்த சின்ன மின் விளக்கு அவளுள் பழைய சம்பவங்களை கிளறிவிட்டதுதான் உண்மை. எத்தனை நாட்கள் இரவில் தூக்கம் வராமல் மாட்டுக்கொட்டிலின் வெளியில் கயிற்று கட்டிலில் பிள்ளையையும் படுக்க வைத்து தானும் படுத்துக்கொண்டு புரளக்கூட முடியாமல் தவித்திருக்கிறாள். வயதில் சிறியவளான மங்களம் சில நாட்களில் இயற்கையின் உந்துதல் அவளையும் அறியாமல் சரீரத்தில் எழ தன்னைத்தானே அடக்கிக் கொள்ள தலையணையை எவ்வளவு நனைத்திருப்பாள் தன் கண்ணீரால். தலைக்கு ஜில் என்ற நீரை கொட்டிக்கொண்டு கடவுள் முன் விழுந்து வேண்டுவாள். பகவானே, இந்த வயதில் மட்டுமல்ல, எந்த வயதிலுமே எந்தவிதமான ஆசையும் என்னுள் ஏற்படாமல் இருக்க அருள் புரிவாயப்பா. மனம் கசிந்து வேண்டுவாள். இப்போது எத்தனை விதமான சௌகரியங்கள், சந்தோஷங்கள், குறையொன்றுமில்லை. மறைமூர்த்தி கண்ணா என்ற வாக்குப்படி குறையே இல்லாமல் இருந்தது மங்களத்தின் வாழ்க்கை. ஒரு தும்மலுக்கு 2 தும்மல் தும்மிவிட்டால் வெங்கிட்டு உடனே டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லி தொந்தரவு செய்வான். இல்லை, டாக்டரை வீட்டுக்கே வரவழைத்து விடுவான். ராதாவோ மங்களத்திற்கு மகள் இல்லாத குறையை தீர்த்து வைத்தாள். இந்த வசதிக்காக தன் மகன் எத்தனை கஷ்டப்பட்டு படித்தான். சரியான சாப்பாடு இல்லாமல், விளக்கில்லாமல் என்பதை நினைக்க நினைக்க மனசு கலங்கும். இத்தனையிலும் கமலியின் குழந்தைகளில் கண்ணன் மட்டும் வெங்கிட்டுவோடு மிகவும் ஒட்டி பழகினான். அண்ணா அண்ணா என்று பள்ளிக்கூடம் போகும்போதும் வரும்போதும் அவனுடனேயே சென்றான். அவனுடைய இளம் மனதில் வெங்கிட்டுவை பற்றிய பரிவு அதிகமாகவே இருந்தது. தாங்கள் அனைவரும் பட்சணம் பாடி என சாப்பிடும்போது வெங்கிட்டுவுக்கு தராமல் அவனை புறக்கணிப்பது குறித்து பெற்றவளுடன் சண்டை போட்டு அடம் பிடித்து ரகளை செய்ததில் அடி வாங்கியதுதான் மிச்சம். பிறகு கண்ணன் தானே ஒரு வழி கண்டுபிடித்தான். அம்மாவிடம் ஸ்கூலுக்கு போகும்போது பட்சணங்கள் வாங்கி நிக்கர் ஜேப்பியில் நிரப்பிக்கொள்வான். வெங்குட்டுவின் தோள் மேல் கையை போட்டுக்கொண்டு தெருமுனைக்கு வந்தவுடன் அவனை தன்பால் திருப்புவான். அண்ணா, இந்தாண்ணா, இங்க பாரு, உனக்காக அம்மாவுக்கு தெரியாம எத்தனை பட்சணம் கொண்டு வந்திருக்க. சாப்பிடுன்னா, ரொம்ப நன்னா இருக்கும். இந்தா. சாரிடா கண்ணா, இப்பதான் வயிறு ரொம்ப சாப்பிட்டனா, அதனால என்கிட்ட கொடுத்துடு, வேணுங்கும்போது சாப்பிட்டுக்கிறேன்டா. சரியாடா? சரி என்று தரும் கண்ணனிடம் சந்தோஷமாக வாங்கும் வெங்கிட்டு அவனுக்கு தெரியாமல் தூர எறிந்து விடுவான். அத்தனை ரோஷக்காரனாக மாறியிருந்தான் வெங்கிட்டு. ஆனால் இப்போது வெங்கிட்டுவுக்கு ராதாவிடம் சொல்லி எத்தனை பட்சணங்கள், பாடிகள் என்று டப்பா டப்பாவாக செய்து வைக்கப்படுகிறது. ஆனாலும் அவன் ரொம்பவும் கொஞ்சமாகவே எடுத்துக்கொள்வான். ராதா, சாப்பிட்ற ஆசைய சின்ன வயசுலேயே அடக்கிட்டதுனாலேயோ என்னமோ எதையும் சாப்பிடணுங்கிற விருப்பமே இல்லாம போச்சு. ராதா, சாப்பிட்றதுக்காக வாழலாமா? நாம வாழறதுக்காகத்தாமா சாப்பிட்றோம். என் குழந்தைகள் சாப்பிடட்டும் ராதா. நம்மோட கஷ்டம் அதுகளுக்கு தெரியாம வளர்க்கிற தகுதி வந்ததே அதுவே என் அம்மாவால தானே. ராதா, அம்மா கேட்டா நான் நிறைய சாப்பிட்டேன்னு சொல்லுமா? இல்லனா மனசு ஒடிஞ்சிடும். அத்தனை சென்சிட்டிவ். புரிஞ்சுண்டியா ராதா? வெங்கிட்டு சொல்லும்போது அந்த பெற்றவளையும் தன் கணவனான அவள் மகனையும் வலம் வந்து வணங்க வேண்டும் போல் இருக்கும் ராதாவுக்கு. மங்களம் பழைய கதைகளை வீட்டில் இருவருமாக சேர்ந்து வேலை செய்யும் போது நடந்த சம்பவங்கள் பலவற்றை சொல்லியிருக்கிறாள். அதுவும் வெங்கிட்டு எவ்வளவு ரோஷக்காரன் என்று. வீட்டில் பூஜை என்று விசேஷ சமையல். கமலிக்கு நல்ல மூடோ அல்லது பூஜை செய்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமோ சமையல் செய்த அத்தனை வியஞ்சனங்களையும் வஞ்சனை இல்லாமல் கொடுத்திருந்தாள். மங்களமும் பரம திருப்தியால் சந்தோஷமாயிருந்தாள்.
இன்று ஒரு நாளாவது வெங்கட்டு வாய்க்கு வகையாய் சாப்பிடட்டும் என அவன் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தாள். வெங்கட்டு பள்ளியில் இருந்து வந்தான். வாழை இலையில் தண்ணீர் தெளித்து துடைத்து சுத்தமாக்கி எல்லாவற்றையும் பரிமாறினாள். கை கால்கள் அலம்பிக் கொண்டு வந்த வெங்கட்டுவின் கண்கள் ஒரு கணம் பிரகாசமானாலும் மறு கணம் யதார்த்த நிலைக்கு வந்தன. அம்மா, தினமும் போல மோருஞ்சாதமும் உப்பு நார்த்தங்காவுமே போரும்மா. இன்னைக்கு ஒரு நாள் நாக்கு ருசி கண்டுட்டா தினமும் வேணும்னு முரண்டு பிடிக்கும்மா. அதுக்கு ஏமா இடம் கொடுக்கணும்? அதனால இதையெல்லாம் எடுத்துடுமா. நான் இப்படி சொன்னேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ எனக்கு கத்து தந்த எத்தனையோ நல்ல பாடங்கள்ல இந்த நாக்க அடக்கிக்கிறதும் ஒண்ணுமா. மன்னிச்சிடுமா. சொன்னவன் வெறும் மோர் கலந்த சாதத்தை சாப்பிட்டு விட்டு போனான். திக் பிரம்மை அடைந்து மோவாயில் கை வைத்தபடியே உட்கார்ந்த மங்களத்திற்கு ஒரு உண்மை சுரீரென்று உரைத்தது. ஓ, நம்ம வெங்கட்டு இனி சிறு பிள்ளை இல்லை, பெரியவனாகிக் கொண்டு வருகிறான். இந்த சம்பவத்தை ரொம்ப பெருமையோடுதான் ராதாவிடம் மங்களம் கூறினாள். நினைவலைகளின் தாலாட்டு சரளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வர மங்களம் எழுந்து உட்கார்ந்தாள். நிதானமாய் நடந்து ஜன்னல் அருகில் நின்றாள். இதமான காற்று அவளை தழுவி செல்லமாக அவள் தலைமுடியை கலைத்துவிட்டு சென்றது. இரவு கொஞ்சம் கூட காற்றின் போக்குவரத்தே இல்லாமல் வியர்த்து வழிந்ததை தாங்க இயலாமல் கொட்டிலின் வெளியே கிணற்றடியில் பாயை விரித்து படுத்து கொண்டாள். விசிறியால் விசிறிக்கொண்டே இருந்தவள் அப்படியே அயர்ந்து விட்டாள். இடுப்பில் ஏதோ வருவது போன்ற உணர்வில் பயந்து போய் என்னவோ பூச்சிதான் ஏறிவிட்டது என்ற எண்ணத்தில் புடவையை உதறியபடி எழுந்திருக்க முயன்றவளை எழவிடாமல் அணைத்து பிடித்தது 2 கரங்கள். மங்கிய நிலவின் ஒளியில் தன்னை பிணைத்திருக்கும் கரங்கள் மகாலிங்கத்தின் உடையதுதான் என்று புரிந்து போனதும் எந்த விதமான அசைவையும் காட்டாமல் வெங்கட்டு வெங்கட்டு என பெரிய குரலில் கூச்சல் போடவும் விதிர்த்துத்தான் போனார் மகாலிங்கம். இப்படிப்பட்ட எதிர்ப்பை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை மகாலிங்கம். முரண்டுவாள். தன் வேலைக்கு இடம் கொடுக்க மாட்டாள். ஆனால் என் முரட்டுத்தனம் அவளுடைய தடுப்புக்கு முன் மாத்திரம் என இருமாந்து அகம்பாவத்தோடு வந்து ஆணவத்தோடு கை நீட்டியவருக்கு மங்களத்தின் இந்த நடவடிக்கை எதிர்பாராத தடாலடியாக இருந்தது. பயந்து போய் ஒரே ஓட்டமாய் அந்த இடத்தையும் அவளையும் விட்டு ஓடியே போய்விட்டார். அம்மா, அம்மா, என்னம்மா, என்னாச்சுமா? பயந்துட்டியாம்மா? ஏமா கத்துன? அம்மா. வெங்கட்டு மங்களத்தை உலுக்கிய போது மங்களம் அவனை தன்னோடு அணைத்து கொண்டாள். வெங்கட்டு, என்னமோ பெரிய பூச்சி என்ன கடிக்க வர மாதிரி சொப்பனம் கண்டனா? அத போய் நிஜம்னு நினைச்சுண்டு பெருசா உன்னை கூப்பிட்டேன். பயந்துட்டியாப்பா? நீ இருக்கிறப்ப எனக்கு என்னப்பா பயம்? போ, படுத்துக்கடா கண்ணா. இல்லம்மா, இனிமே நீ எங்க படுத்துக்கிறையோ அங்கதாம்மா நானும் படுத்துக்க போறேன். உனக்கு எப்பவும் நான் இருக்கம்மா, பயப்படாதம்மா, சரியா? இருமா, என் பாய் தலகாணியையும் இங்கேயே கொண்டு வர. சொன்னபடி செய்தான் வெங்கட்டு. அன்றில் இருந்து மங்களத்தை பொக்கிஷம் காக்கும் பூதம் போல வெங்கட்டு இருந்ததால் மகாலிங்கத்தின் எண்ணம் ஈடேற முடியாததாகவே இருந்தது. அந்த எரிச்சல் வெங்கட்டு பள்ளிக்கு போன பின் மங்களத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வார்த்தைகளால் குத்தி கிழித்தார். அடிப்பட்ட ரணத்தின் வலியை விட இந்த வார்த்தைகளின் ரணம் பச்சை புண்ணாக இரத்த களரியாக அவளை கஷ்டப்படுத்தியது. பொறுத்து கொண்டாள். அம்மா, இன்னும் தூங்கலையா? என்னம்மா ஜன்னல் கம்பியை பிடிச்சுண்டு நிக்கிற? வெங்கிட்டு வந்து கேட்டவுடன் திரும்பினாள் மங்களம். வெங்கிட்டுப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வயத்துக்கு சரியான ஆகாரம் இல்லாட்டாலும் ராத்திரி தூக்கம் வராது. அதுபோல அபரிமிதமான சந்தோஷமும் வயிறு முட்டை சாப்பாடும் நிம்மதியும் கூட ராத்திரி தூக்கத்தை கெடுத்துடும்னு இப்ப தாண்டா கண்ணா புரிஞ்சுது. நீயும் ராதாவும் குழந்தைகளும் என்ன கையில வச்சு தங்க தாம்பாளத்துல உட்காத்தி வச்சு தாங்கறேல்டா கண்ணா. பட்ட கஷ்டம் எல்லாம் இப்ப நினப்புலதான் அப்பப்ப எட்டி பார்க்கறதே தவிர மனம் நிறைஞ்சிருக்குடா கண்ணா. அது சரி, நீ ஏன்பா இன்னும் தூங்கல? தூக்கம் வரலையா?
ஏன்பா? அம்மா, உண்மையை சொல்லணும்னா. சரி, விடுமா, வேண்டாமா. ஆ, சொல்லுப்பா, என்ன சொல்லணுமோ சொல்லு. நான் ஏதாவது நினைப்பேன்னா? பாரம் ஆயிடுமோன்னு நினைச்சுக்காத. இப்ப நீ சொல்லாத போனாதான் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். சொல்லுப்பா. என்னம்மா இருக்கு சொல்ல? நானும் உன் பிள்ளை தானே. உன்னை போலத்தானே இருக்கும் ஏன் எண்ணங்களும் சிந்தனைகளும். வேலைக்குன்னு வந்த பிறகு எத்தனையோ சௌகரியங்கள் நமக்கு கிடைச்சதுமா. ஆனா இன்னைக்கு இந்த கிரக பிரவேசம் மனசுக்குள்ள ஒரு பெரிய பூரிப்பையும் கொண்டு வந்திருக்கு. அதே சமயம் மாட்டு கொட்டிலும் பழைய சாதமும் நார்த்தங்காய் ஊறுகாயும் வந்து வந்து போறதும்மா. மறக்க முடியலம்மா. அன்னைக்கு பழையது சாப்பிட்டு மாட்டு கொட்டில்ல இருந்த வெங்கட்டுவுக்கு இப்படி ஒரு பங்களாவும் காரும் வசதியும் வரணும்னா அதுக்கு காரணம் யாருன்னு திரும்பி பார்த்தா எந்த இடத்துல பார்த்தாலும் நீதாம்மா நிக்கிற. உன்னோட முழு ஒத்துழைப்பும் என்னை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுல நீ காட்டிய வேகமும் என்னோட மனசுல நல்லதையெல்லாம் விதைச்சு கெட்டதையெல்லாம் களையெடுத்து. மா, அம்மா. அப்படியே அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்தான் வெங்கட்டு. மங்களத்தின் புடவை மகனின் கண்ணீரால் நனைந்தது. பாட்டி, அம்மா, போயிட்டு வரோம். அப்பா, டாட்டா. பேரனும் பேத்தியும் இஸ்திரி போட்ட ஸ்கூல் யூனிஃபார்மை அணிந்து ஸ்கூல் பேக்கும் டிஃபன் பாக்ஸும் கூடையுமாய் சைக்கிளில் சென்றதை பார்த்த மங்களம், ஜாக்கிரதையா போங்கோ, வேகமா போகக்கூடாது. பெருமையோடு கையசைத்தாள். வெங்கட்டுவும் காரில் அமர பெற்றவளும் உற்றவளும் கையசைக்க காரியாலயம் சென்றான். காம்பவுண்ட் கதவை சாத்திவிட்டு ராதா உள்ளே போக மங்களம் தோட்டத்தை சுற்றி பார்த்தாள். அலமெண்டா மஞ்சள் கலரில் அவளை பார்த்து தலையாட்டி வரவேற்றது என்றால் முசண்டா கொத்து கொத்தாய் முதலில் என்னிடம் வாயேன் என்று வேக வேகமாய் ஆடியது. சேஞ்சிஸ் ரோஸ் ஸ்ரீ அன்னைக்கு ரொம்பவும் பிடித்தமானது. கிரேஸ் என்பார் அன்னை. புது மண், புது செடி, புது எருவில் பெரிய பெரிய பூவாய் பூத்து சந்தோஷத்துடன் சிரித்தது. வரேன் வரேன், உங்க எல்லோரோடையும் பேசணும். உங்களுக்கு வலிக்காம பறிக்கணும்னு தானே மொள்ள வந்துட்டுருக்கேன். உங்க அவசரம் எனக்கு புரியறது. ஆனா எனக்கு வயசாச்சேமா. நடக்கும் பாதையில் நிதானமாய் பறித்து கூடையில் போட்டுக்கொண்டே வந்தாள். ஒரு மூலையில் நந்தியாவட்டையும் அதற்கு 2 அடி தள்ளி பவழ மல்லியும் பூத்து சொரிந்திருந்தன. வீடு கட்டி உள் வேலையும் ஸ்னோ செம்மும் அடிக்கும் முன்னாடியே இந்த செடிகளை பார்த்து பார்த்து வைத்து நீர் ஊற்றி கிரக பிரவேசத்தின் போது வீட்டை சுற்றியும் தோட்டம் கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. அப்படியே பின்பக்கம் சென்றாள். நாளைய மரங்கள் இன்று 3 அடி செடிகளாக தள தளவென்றிருந்தன. குட்டை தென்னை மரங்களில் பாளைகள் வெடித்திருந்தன. அப்படியே மறுபுறம் வந்தாள். செம்பருத்தியின் வெள்ளை மஞ்சள் சிகப்பு அடுக்கு பிங்க் என பெரிய பெரிய தாமரையைப் போல் மலர்ந்திருந்தன. கையில் இருந்த கூடை கொள்ளவில்லை. செடியில் இருந்த பூக்களை பறிக்க மனமே வரவில்லை. ஒவ்வொரு பூவையும் பறிக்கும் முன்பு, பலிக்கிறதா மன்னிச்சுக்கோங்கோ, ஆனா நீயா யார்கிட்ட போக போறேள் தெரியுமோ? ஸ்ரீ அன்னையிடமும் அரவிந்தரிடமும் தான். அதனால தான் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறேன். நான் என் நகத்தால உங்களை கிள்ள மாட்டேன். பாருங்கோ, என் விரல்களில நகமே இல்லை. வலிக்காம எடுத்துக்கிறேன், சரியா? மென்மையாக பறித்து ஒன்று மேல் ஒன்று இருந்தாலும் ஒரு பூ மற்ற பூவை நசுக்காமல் பார்த்து வைத்தாள். பாதி பூக்களுக்கு மேல் செடிகளில் இருந்ததால் வண்ண கோலங்களை அள்ளி தெளித்தது போல் இருந்தது. புதிதான தட்டுக்களில் மலர்களை அழகாக அடுக்கி வாடாமல் இருக்க தண்ணீரை தெளித்து ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் படங்களின் முன் வைத்தாள். ஊதுபத்தியை ஏற்றி வைத்ததும் அன்னையின் மந்திரங்கள் என்ற புத்தகத்தை பிரித்து பார்த்தாள். வேலை வந்துவிட்டது என்று இறைவன் கூறிவிட்டான். அம்மா, நல்ல வாக்கு வந்திருக்கு. ரொம்ப நன்றிம்மா. உன்னுடைய அருளும் ஆசையும் இந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் வேணும்மா. கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தாள் மங்களம். எண்ண அலைகள் சுருண்டு மடங்கி தரை மட்டமாகியது. ஆடாமல் அசையாமல் நின்றெறியும் குத்து விளக்கு சுடர் போல உட்கார்ந்திருந்தாள்.
எத்தனை நேரம்! காகம் கரையும் சத்தமும் வாசலில் வண்டி போகும் சத்தமும் மிகவும் சன்னமாக கேட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக நிதரிசனத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தாள் மங்களம். கண்ணின் இமைகள் மெல்ல நடுங்கி சிலிர்த்து திறந்து கொண்டன. கைகளை குவித்து வணங்கி இடது கையை ஊன்றி மா என்றபடியே எழுந்து திரும்புவதற்கும் ராதா அங்கு வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. அம்மா, சாப்பிட வரேளா? 11 மணி ஆச்சேம்மா. நீ சாப்பிட்டாயாடி ராதா? என்னை விட்டுட்டு என்னைக்கு நீ சாப்பிட்ருக்கே? வா, உனக்காகவாவது நான் சாப்பிட வரேன். வாம்மா. பளபளக்கும் டைனிங் டேபிள் மேல் கேசரோலில் எல்லாம் வைக்கப்பட்டு கரண்டிகளும் இருந்தன. டேபிளின் மேல் தட்டு வைக்க தக்காளி பழம், அன்னாசி பழம், உருளைக்கிழங்கு போல மேட். அதன் மேல் தட்டு கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. தட்டை நிமிர்த்தி அழகாக பதவிசாக பரிமாறிவிட்டு தானும் உட்கார்ந்தாள். ராதா, சாயந்தரம் குழந்தைகளுக்கு என்ன டிஃபன் பண்ண போறே? இருக்கிற பட்சணமே போரும்னு நினைச்சம்மா. காவியா தான் போமா முடியாது, பூரி உருளைக்கிழங்கு தான் செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்கா. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பொண்ணுக்கு இவ்வளவு பிடிவாதம் கூடாதும்மா. ராதா, சின்ன ஜிருசு கேட்கறது. செஞ்சு கொடுக்க வசதியும் இருக்கு, சாமானும் இருக்கு. ஆசையா கேட்டதை செஞ்சுடு ராதா. எனக்கு அந்த வசதி இல்லாம நான் பட்ட பாடு அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும். பசங்க எது கேட்டாலும் செஞ்சு கொடு ராதா. அம்மா, வருத்தப்படாதீங்கோ, கண்டிப்பா செஞ்சு கொடுத்துடுறேம்மா. சாப்பிடுங்கோம்மா. பிட்ல நன்னா இருக்கா? நீங்க செய்யற மாதிரி இன்னும் கை பக்குவம் வரலம்மா. இல்லடி ராதா, எனக்கு இன்னைக்குத்தான் வாய்க்கு வகையாய் இருக்கு. எள்ளு கூட வறுத்து போட்டியானா வாசனையாய் இருக்கும். ரொம்ப நன்னா இருக்குடி ராதா. ஆமா, கார்த்தால என்ன சித்தார்த்தம் வெங்கிட்டுவும் என்னடி அப்படி வாக்குவாதம் பண்ணினா? இன்னும் 2 வருஷம் போனா மேல என்ன படிக்கணும்னு 2 பேருமா பேசிட்டு இருந்தா. அவ்வளவுதான். இப்பதான் படிக்க என்னமெல்லாமோ புதுசு புதுசா இருக்கே. அப்படியா? சொன்ன மங்களம் சாப்பாட்டை முடித்துவிட்டு கையலம்பிக் கொண்டு ஆடும் நாற்காலியில் சாய்ந்தாள். கண்களை மூடி நிதானமாய் நாற்காலியை ஆட்டியதில் வெங்கிட்டுவும் அவளுமே விரைந்து நடந்து கொண்டிருந்தார்கள். வெங்கிட்டு பள்ளி இறுதி வகுப்பின் பரீட்சைகளை மிக நன்றாய் எழுதியிருந்தான். நிச்சயமாய் அதிகமான மதிப்பெண்களை பெற்று நல்ல முறையில் வெற்றி கிட்டும் என்கிற நம்பிக்கையும் இருந்தது. மேற்கொண்டு காலேஜ் படிப்பு வேண்டுமானால் பட்டினம்தான் போக வேண்டும். ஆனால் அதற்கு என்ன வழி எது என்றுதான் புரியவில்லை. தான் இல்லாத இந்த வீட்டில் அம்மாவை தனியாக விட்டு போகவும் மனம் இல்லை. அன்று ஹெட்மாஸ்டர் அவனை கூப்பிட்டு கூறினார், வெங்கிட்டு, உனக்கு நன்னா படிப்பு வர்றது. உன்னுடைய மேற்படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு பண்றேன். ஆனா இலவச சாப்பாட்டுக்கான ஹாஸ்டல்ல சேர்க்கறது முடியாதுப்பா. அதனால சாப்பாடு, தங்குற இடம்னு அந்த செலவை நீதான்ப்பா பார்த்துக்கணும். ஆனா எக்காரணம் கொண்டும் படிப்பு மட்டும் விட்டுடாத வெங்கிட்டு, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். துவைக்கும் கல்லின் மீது முழங்காலை கட்டிக்கொண்டு யோசனையில் ஆழ்ந்தான் வெங்கிட்டு. வாழ்க்கையில் முன்னேற படிப்பு அவசியம் என்று உணர்ந்து படிப்பில் வெறியாக இருந்த வெங்கிட்டுவிற்கு தலைமை ஆசிரியர் கூறிய விவரங்கள் மனதில் அலை மோதிக்கொண்டிருந்தன. வேதனையோடு சதா மௌனத்தில் ஆழ்ந்திருக்கும் பிள்ளையை பார்க்க பார்க்க மனம் சங்கடப்பட்டது மங்களத்திற்கு. அவனாகவே கூறுவான் என்று தாமதித்தாள். ஆனால் வெங்குட்டுவின் மௌனம் நீடித்ததே ஒழிய கலையவில்லை. சரி, நாமே வளைந்து கேட்கலாமே. பாவம் குழந்தை. வெங்குட்டுவின் அருகில் சென்று அவன் முகவாயை நிமிர்த்தினாள். ஏண்டா கண்ணா, ஏன்பா என்னமோ போல இருக்க? பரீட்சையை நன்னா எழுதிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டாமாடா? ஏன் இப்படி உள்ளுக்குள்ளேயே குமஞ்சு போற? மனசுல இருக்கிறத வாய்விட்டு சொன்னா மனசு லேஸ் ஆயிடும்பா. சுவரோடையானா சொல்லி அழுப்பா. எதுக்கு? மனப்பாரம் குறையத்தான். உன்னோட கஷ்டம் என்ன? உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா என்னால முடிஞ்சது செய்ய மாட்டேனா? சொல்லுப்பா, வாயை திறந்து பேசுடா வெங்கிட்டு. உனக்கு நீயே ஈர துணி போல களைத்து போகாதடா. என்னாச்சு உனக்கு? சொல்லுடா. கேட்டபடி அவன் முதுகை ஆதரவாய் தடவினாள். அவ்வளவுதான். பொங்கி விட்டான் வெங்கிட்டு. அவள் மடியில் விழுந்து குலுங்கினான்.
மனம் கலங்கினாலும் அவன் அழுது அடங்கும் மட்டும் வார்த்தைகளின்றி அவனை வருடியபடியே அமர்ந்திருந்தாள் மங்களம். குலுங்கல் அடங்கி கேவலாக மாறியது. கேவல்கள் குறைந்து சின்ன சின்ன விம்மல்களாக மாற தலையை நிமிர்த்தினான். சரி, இப்ப சொல்லிடா வெங்கிட்டு, என்ன விஷயம்னு சொல்லுப்பா. அம்மா, ஹெட்மாஸ்டர் எனக்கு மேல படிக்க ஸ்காலர்ஷிப்புக்கு ஏற்பாடு பண்றேனாருமா. ஆனா சாப்பாட்டுக்கும் தங்க இடமும் தாமா இப்ப பிரச்சனை. அதை தவிர உன்னையும் நான் இங்க தனியா விட்டுட்டு போக மாட்டேம்மா. ஆனா எனக்கு நிறைய படிக்கணுங்கிற ஆசை மனசு பூரா இருக்கும்மா. வழிதாம்மா தெரியல. நான் உன்கிட்ட சொல்லி மனப்பாரத்தை குறைச்சிக்க முடியும். ஆனா நீ என்னம்மா பண்ணுவ? அதனால தாமா ஒண்ணுமே சொல்லாம இருந்த. இப்ப என்னம்மா பண்றது? மைந்தனுக்கு படிப்பின் மீது உள்ள ஆர்வமும் அதே சமயம் தன் மீது அவன் காட்டும் அளவு கடந்த பாசமும் அவளுக்கு மனதில் பெருமையை பொங்க செய்தது. எப்படியாவது மகனின் படிப்பிற்கு உதவுவது என்று எண்ணி யோசித்தாள். திடீரென ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். சடாரென எழுந்து நின்றாள். ஒரு திடத்துடன் பேசினாள். எழுந்திரிடா வெங்கிட்டு, ஹெட்மாஸ்டர் வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம், வாப்பா. அம்மா, என்னம்மா சொல்ற? வியப்போடு நம்ப முடியாமல் கேட்ட மகனை தன்னோடு பிணைத்து கொண்டாள். உனக்கு ஒண்ணுன்னா அதுக்கு பரிகாரம் நான் செய்யாம யாருப்பா செய்ய இருக்கா? சரி சரி வாடா, சீக்கிரமா போயிட்டு வரலாம். அழுத முகத்தை அலம்பி நெற்றியில் விபூதி இட்டு கொண்டு துவைத்த உடைகளை அணிந்து மங்களத்துடன் புறப்பட்டான். இதுவரை வீட்டை விட்டே வெளியே போய் அறியாத மங்களம் மகனுக்காக துணிந்து வீட்டிலிருந்து வெளியே தன் காலை வைத்தாள். அவள் வெளியே தன் கால்களை வைத்த வேளை மிக சிறந்த வேளையாக இருந்திருக்க வேண்டும். கிடுகிடென வியப்போடு பெருமையோடு பார்க்கும் மகனையும் அழைத்து கொண்டு ஹெட்மாஸ்டர் வீட்டை நோக்கி நடையை போட்டாள். வழியிலேயே தன் மனதில் பல தீர்மானங்களை உருவேற்றி கொண்டிருந்ததால் ஹெட்மாஸ்டர் வீட்டிற்கு போனதும் தடங்கல் இல்லாமல் பேச முடிந்தது. வெங்கிட்டு எல்லாம் சொன்னானாமா? என்னம்மா சொல்றேன்? ஏதாவது யோசிச்சேளா? நன்னா படிக்கிற பையன், அதான் எனக்கும் மனசு துடிக்கிறது. சொல்லுங்கோமா. மாமா, நீங்க சொன்னதையும் எல்லாமா வெங்கிட்டு என்கிட்ட சொன்னான். அவனுக்கும் சரி எனக்கும் சரி ஒருத்தரை ஒருத்தர் விட்டுட்டு இருக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப உண்மையான சத்தியம் மாமா. என் மகனுக்கு நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். அதோட எனக்கு இன்னொரு உதவி நீங்க எப்படியாவது செஞ்சு தரணும் மாமா. எனக்கு பட்டணத்துல யார் வீட்லயாவது சமைக்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்துடுங்கோ. எனக்கும் வெங்குட்டுவுக்கும் சாப்பாடு போட்டா போதும் மாமா. இல்ல அவனுக்கு வார சாப்பாடு அவளே ஏற்பாடு பண்ணினாலும் சரி. அவன் படிப்பு முடியற மட்டும் என்ன கஷ்டம் வேணும்னாலும் நான் பட தயார் மாமா. குழந்தைக்கு நன்னா படிப்பு வரது. அவனும் கஷ்டத்தையும் தன் நிலையையும் உணர்ந்து படிக்கிறான். அந்த படிப்பு என்னால தடைப்பட்டு போக கூடாது. எப்பாடு பட்டாவது இந்த உபகாரம் செஞ்சு கொடுங்கோ. உங்களுக்கு கோடி புண்ணியம். இந்த ஆத்திலையும் என் நிலைமை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சவா நீங்க. அதனால உங்ககிட்ட சொல்லிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சொந்த ஆத்திலேயே சமையற்காரியா இருக்கிறதுக்கு என் மகனோட படிப்புக்காக அசல் ஆத்துல சமையற்காரியா இருக்கிறது ஒன்றும் அவ்வளவு கேவலம் இல்லை. எப்படியாவது முனைஞ்சு இந்த ஏழைகளுக்கு உபகாரம் செய்யுங்கோ மாமா. நேர்லயே விவரமா சொல்லணும்னு தானே நானே வந்தேன். நீங்க கட்டாயமா இந்த உபகாரம் செய்வேள் என்கிற நம்பிக்கையில தான் நிம்மதியா வீட்டுக்கு போறேன் மாமா. கையெடுத்து மீண்டும் கும்பிட்டு உருக்கத்துடன் கூறிவிட்டு வந்தாள் மங்களம். ஒரு வாரமானதும் ஒன்றும் தெரியாமல் போகவே திண்டாடி விட்டாள் மங்களம். ஐயோ, இது என்ன ஒண்ணுமே தெரியலையே. என் பிள்ளை ஒடுங்கி போயிடுவானே. பகவானே, தெய்வமே, கருணை காட்டப்பா. என் பிள்ளையோட முகமே வாடி போச்சே. சாப்பிடுற பழையதை கூட அணையறானே. விக்ன விநாயகா, நல்ல வழி காட்டப்பா. நடக்குமோ நடக்காதோ என்ற தேடலில் மனம் களைத்து கண்கள் பெருமெய் சோர நின்றாள். உட்கார்ந்தாள், நடந்தாள், தவித்தாள். வெங்கிட்டுவும் கிட்டத்தட்ட அதே மனநிலையில் பதைப்புடன் தான் நடை போட்டான். கண்ணா, ஒரு நடை போய் பார்த்துட்டு வாயேன்பா. போடா, நமக்கு காரியம் ஆகணும்னா நாம தாண்டா 4 நடை நடக்கணும். போப்பா. அம்மா, போறத பத்தி ஒண்ணும் இல்லம்மா. அங்க போய் ஏமாத்தத்தை சந்திச்சுடுவோமோன்னு பயமா இருக்குமா.
அது தாங்குற சக்தி உனக்கு இல்லம்மா. இந்தா, இந்த மோரை குடிச்சிட்டு போயிட்டு வா. நடக்கிறது நடக்கட்டும். அதுவரை நான் இங்கேயே பகவானை வேண்டிண்டு இடத்தை விட்டு அசையாம இருக்க. தைரியமா போயிட்டு வாடா கண்ணா, போமா. வெங்கட்டு போனவுடன் சொன்னபடி அசையாமல் கடவுளை வேண்டியபடி உட்கார்ந்திருந்தாள் மங்களம். 1/4 மணி நேரத்தில் வாயெல்லாம் சிரிப்பாக ஓட்டமாய் ஓடி வந்து அப்படியே மங்களத்தின் மடியில் விழுந்தான் வெங்கட்டு. மா மா, ஹெட்மாஸ்டர் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டார்மா. உன்னை கூட்டிண்டு வர சொன்னார். வா சீக்கிரமா, வாமா. ஹெட்மாஸ்டர் மெட்ராஸ் போக 2 டிக்கெட்டுகள் எடுத்து தந்தார். விலாசமும் எழுதி தந்தார். மா, உங்களோட கோரிக்கையை எப்படி நிறைவேற்றுறதுன்னு புரியல. நேரா மெட்ராஸ்கே போனேன். என்னோட சிநேகிதர் சாம்பசிவம்னு வக்கீல் இருக்கார். அவர் ஆத்துக்கே போய் இப்படி விஷயம்னு சொன்னேன். அவளுக்கு தெரிஞ்சவா யாராவது இருந்தாலும் ஏற்பாடு பண்ணுங்கோன்ன. அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லம்மா. வெங்கட்டுவோட அதிர்ஷ்டம், நீங்க செஞ்ச பூஜா பலன் எல்லாமே நல்ல வழிகாட்டியா இருக்கு. 2 நாள்ல புறப்பட்டுடுங்கோ. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நான் உங்களை கூட்டிட்டு போக வருவேன். நான் மறுபடியும் மெட்ராஸுக்கு இன்னைக்கு போறேன். உங்க 2 பேரையும் ஸ்டேஷன்ல வந்து பாக்குறேன். நான் வர வரைக்கும் நீங்க ஸ்டேஷன்ல இருந்து எங்கேயும் போகாதேங்கோ. புரிஞ்சுதாம்மா? நீங்க கொடுத்த தங்கச்சரட்டை மெட்ராஸ்லயே அடகு வச்சுதான் செலவுக்கு எடுத்துண்ட. வக்கீல் மாமா உங்க சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து விடுவிச்சுடுவார். அதனால என் மனசுல இருந்த குத்த உணர்வும் குறைஞ்சுடுத்துமா. சரி, இப்ப நீங்க போய் வேணுங்கிறது ஏற்பாடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்கோ. டிக்கெட் பத்திரம்மா. வெங்கட்டு ஜாக்கிரதப்பா. இருவரும் வீட்டுக்குள் நுழைந்த போது அனைவரின் குரோதமான உஷ்ணத்தோடு கூடிய பார்வை இவர்கள் மேல் நெருப்பு கணைகளாக வீசப்பட்டது. தலை குனிந்தபடி வாயே திறக்காமல் மளமளவென்று தங்கள் கொட்டிலுக்கு போனார்கள். இரவு சத்தமே எழாமல் ஒரு சின்ன ட்ரங்க் பெட்டியில் தங்கள் துணிமணிகளையும் சர்டிபிகேட்டுகளையும் சுவாமி படங்களையும் எடுத்து அடுக்கி கொண்டார்கள். ஊரிலிருந்து புறப்படும் முன் கமலியும் மகாலிங்கமும் போட்ட ஆட்டம்தான் எத்தனை! அப்பப்பா, இந்த வீட்டை விட்டு இறங்கினேள், மறுபடி இங்க கால் வச்சு வாசப்படியே தாண்டக்கூடாது. ஆமா, எத்தனை தைரியம் இருந்தா ஒரு பொம்மை நாட்டிக்கு வீட்டை விட்டு கால் இறங்கும்? எந்த பிள்ளை காப்பாத்துவான்னு போறியோ? அவன் சாசுவதமா இருப்பான்னு என்னடி நிச்சயம்? பேசாம உள்ள போனேளோ பொழைச்சேள். இல்ல, இனிமே உங்க 2 பேருக்குமே சேர்த்து இன்னையோட தலை முழுகிடுவேன். எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் அத்து போயிடும். புரிஞ்சுதா? போடி உள்ள, போடா. இத பாருங்கோ, எவ எப்படி போனா உங்களுக்கு என்ன? ஏன் இப்படி தொண்டை கிழிய கத்தறேள்? வெளியே போன காலு வீட்டுக்கு அடங்கி ஒடுங்கி நிக்குமா? அதான் இன்னைக்கு ஊரை விட்டே போறது. விட்டு தள்ளுங்கோ. கசத்தை விட்டது சனியன் மலாமரத்து ஓட்டோடன்னு வாங்கோ. இனிமேல் எல்லா வேலைகளும் தன் தலையில் விழுந்து விட்டதே என்ற ஆங்காரத்துடன் கமலி தோள்பட்டையில் மோவாய் கட்டையை படக்கென்று இடித்து கொண்டு வாயை கோணலாக சுழித்து அழகு காட்டி மகாலிங்கத்தின் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு உள்ளே போய் படார் என்று வாசற்கதவை சாத்தினாள். கதவை தட்ட ஓங்கிய கையை பின்னுக்கு இழுத்து கொண்டு அந்த வீட்டு வாயிலுக்கு முன் வணங்கிவிட்டு வெங்கட்டுவை ஒரு கையிலும் துணிகள் அடங்கிய ட்ரங்கை ஒரு கையிலும் கலவையான உணர்ச்சிகளின் இருப்பிடமாய் இதயமும் இருக்க அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். ஜன்னல் கம்பியை பிடித்து கொண்டு இவர்களை பார்த்தபடியே விசித்து விசித்து அழுது கொண்டிருந்தவன் கண்ணன் மட்டுமே. வக்கீல் சாம்பசிவமும் மனைவி சேஷாம்பாளும் ரொம்பவுமே நல்ல மனிதர்களாயிருந்தார்கள். ஊரிலிருந்து வந்த களைப்பு தீர குளித்து காஃபி சாப்பிட்டார்கள். மாமி, இதுதான் உங்க ரூம். நீங்களும் வெங்கட்டவும் இங்கேயே தங்கிக்கலாம். இனிமே எங்காத்து மாமா உங்க பிள்ளையோட படிப்புக்கு பொறுப்பு. கவலையே படாதீங்கோ. அவன் எத்தனை படிப்பு படிக்கிறானோ அதுவரை படிக்கட்டும். மாமாவும் எல்லா உதவியும் செய்வார். இங்கேயே இருங்கோ, சங்கோஜப்படாதீங்கோ. இதுவும் உங்க வீடு போலத்தான், சகஜமாய் இருங்கோ. எல்லாம் பகவான் பார்த்துப்பார். சேசாம்பாள் மங்களத்தின் கையை பிடித்து கொண்டு சொன்னதும் அப்படியே அந்த கரங்களை தன் கண்களில் ஊற்றிக்கொண்டாள் கண்ணீருடன் மங்களம். ஹெட்மாஸ்டர் திரும்ப போகும்போது அவரை பிடித்து கொண்டு நன்றி உணர்வில் கதறிவிட்டான் வெங்கட்டு. அன்று மாலையில் இருந்தே சமையல் கட்டை தன் ஆட்சி பீடமாக பிடித்து கொண்டு விட்டாள் மங்களம்.
சாம்பசிவமும் வெங்கட்டுவை அடித்து கொண்டு அவனை காலேஜில் சேர்க்க அலைந்து முயற்சி எடுத்தார். அவனுடைய விருப்ப பாடங்களை கேட்டு அறிந்து அந்த குரூப்பிலேயே சேர்த்தார். கண்ணன் வெங்குட்டுவின் பிரிவால் ரொம்பவுமே மனம் நொந்து போனான். ஹெட்மாஸ்டர் தான் அவனுக்கு உதவி செய்தார் என தெரிந்தும் முதலில் தயங்கி பிறகு கேட்டே விட்டான். சார், எனக்கு வெங்குட்டுவோட விலாசம் வேணும் சார். அவனுக்கு லெட்டர் போடணும், ப்ளீஸ் சார். உங்களுக்கு தெரியும் தானே சார், தாங்க சார். தயங்கினார் ஹெட்மாஸ்டர். தலையையும் 2 புறமாய் ஆட்டினார். கண்ணா, வேண்டாம்ப்பா, உங்க வீட்டில் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்கதான் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. போன இடத்துலயாவது எந்த தொந்தரவும் இல்லாம நன்னா சௌகரியமா படிக்கட்டுமே. வேண்டாம்டா கண்ணா. இல்ல சார், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், காட்ட மாட்டேன். எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் வெங்கட்டு மேல ஒரு பாசம் சார். அது உங்களுக்கே தெரியும். ப்ளீஸ் சார், என்னை நம்புங்க சார். அழுதே விட்டான் கண்ணன். ஹெட்மாஸ்டரும் விலாசம் தர வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கடிதம் எழுதி வெங்கட்டு பதில் போட தன் நண்பனின் விலாசத்தையும் தந்தான். மங்களம் வெங்கட்டுவின் ஒரே தொடர்பு கண்ணன் மட்டுமே. முதலில் அடிக்கடி கடித பரிமாறல் நடந்து அந்த பரிமாறல் தேய்ந்து நாளடைவில் நீண்ட இடைவெளி கொண்டதாயிற்று. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.